தெளிவாக இருக்கேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு போகிறதா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பண்ண வீடு ரெடியாக பண்ண வீட்டுக்கு போகலான்னு வந்து ரெடி பண்ணி பீஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஒரு 4-4.5 மணி அளவில் மைண்டு கொஞ்சம் அதை ஃப்ரீ ஆகுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இயற்கை அதை விட்டு தரலாம். என்னுடைய லட்சியமே இதுதான், என்னுடைய பயணமே தான் சினிமா. சினிமாவுக்காக உயிரை உடனே சொல்லுவாங்க நிறைய பேர் யாரும் கிடையாது. சினிமாவுக்காக நான் என்னுடைய உயிர் உடல் எல்லாமே அப்படின்னு சொன்னார். இந்த வாக்கு வந்து ஒரு 6-6.5 மணிக்கு பழிச்சிருச்சு. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய நேரங்கள் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சினிமாவுக்காக இந்த மனோஜ் மாதிரி தன் உடலை உயிரை கொடுத்தவர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் பேரோடு நீங்கள் பதினஞ்சு உயிரோடு இருக்கும்போது யாருமே கண்டுக்கல. ஹாஸ்பிட்டலில் பயணிகள் சீரியஸாக இருக்கும்போதும் போய் ஒரு பார்வை பார்க்கல. இறந்ததுக்கு அப்புறம் வருதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக வந்துட்டு போய் பார்த்துட்டு பாரதி ராஜாக்காக வந்தோம். நாளைக்கு வரலன்னா ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னையா நீ பாரதி அப்பாப்பான்னு சொன்னீங்க, காட்ஃபாதர்னு சொன்னீங்க, பையன் இறந்து கூட வரலன்னு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்ததா நான் நினைக்கிறேன். நான் வந்து பதிவு பண்ணுறது மனோஜுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது கிடையாது, அஞ்சலி செலுத்துறதும் கிடையாது. மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். மனோஜ் சார் இறப்பு அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் பிரச்சனையால மட்டும் இறக்கல, அதை விட முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்கு, அந்த காரணங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை சார்? சார் உடல்நிலை மட்டுமே ஒரு காரணம் கிடையாது சார், இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி தான் இப்போ நான் பேச போறேன், சரிங்களா? சினிமா ஷூட்டிங்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன அடிப்பட்டாலோ, டைரக்டரோ, ப்ரொடியூசரோ, ஹீரோவோ, ஹீரோயினுக்கோ யாராவது அடிப்பட்டா அடுத்த நிமிஷமே வந்து துண்டாக்கான துணியை காணும்னு சொல்லி ஓடிடுறாங்க. லேசா ஒரு ஃபீவர் 80 டிகிரி 90 டிகிரி வந்தா கூட ஐயோ உனக்கு ஃபீவர் வருது, ஷூட் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் எந்த ப்ராப்ளம் ஓடி போயிடுறாங்க. ஸோ ப்ரொடியூசரோட பணம் என்ன ஆகுறது, செலவு என்ன ஆகுறது, தண்ணி மாதிரி செலவாகும். ஒரு நாளைக்கு 5 லட்சம் என்ன ஆச்சு உங்களுக்கு? டோட்டல் வாஷ் அவுட் ஆகும். ப்ரொடியூசர் நெருப்புல கட்டிட்டு இருப்பான், வட்டிக்கு வாங்கி படம் பண்றேன், இவனே சாதாரண வயிற்று வலிக்கு 80 டிகிரி 90 டிகிரி இந்த ஃபீவர் ஓடி போறாரு இவரு, டைரக்டரோ ஹீரோவோ அப்படின்னு தனியா உட்காந்து புலம்புவார். ஏன்னா அந்த சபையில உட்காந்து புலம்புனா காது போச்சுன்னா திருப்பி 2 நாள் வரமாட்டாங்கன்னு சொல்லி. இப்படி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய 30 வருட பத்திரிகை துறையிலையும் சினிமா துறையிலையும் நான் பார்த்த விஷயங்கள்ல பார்க்க போனா, மனோஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த மனோஜ் வந்து அவருடைய உழைப்புல வந்து எவ்வளவு முன்னுக்கு வந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்டு. அப்படி ஒரு படம் பண்றாரு சார். அந்த படத்தில் நடந்த சம்பவம் என்ன எப்படிங்கிறதே நான் தெளிவா பேசுறேன். அதனால பாதிக்கப்பட்டது என்னங்கிற விஷயத்த நான் பேசுறேன். இப்போ அப்படியே கட் பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உடல் சரியில்லாம போய் அட்மிஷன் ஆகுறாரு. சீரியஸான கண்டிஷன்ல டாக்டரே ஷாக் ஆகிறாங்க. ஐயோ என்னையாது அப்படின்ட்டு உடனே அது ஃபர்ஸ்ட் எய்ட் இமிடியேட்டா கொடுக்குறாங்க. ஸோ எமர்ஜென்சி ஐசியூல தூக்கி போடுறாங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. படப்பிள்ளை நடக்கும் போது இது அவர் தெரிவிச்சிருந்தாருன்னா அன்னைக்கே காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல ஹாஸ்பிட்டல் வந்து படுக்கிறாரு, மோசமான கண்டிஷன். உடனே இமிடியேட் ஆப்ரேஷன்ங்கிற அளவுக்கு போறாங்க. பைபாஸ் ஆப்ரேஷன் நடைபெறுது. அந்த ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல மரண வேதனை, சரிங்களா? டாக்டர்ஸே கைவிட்ட கேஸ். ஸோ இந்த கேஸை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு குழு வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஏன்னா பெரிய டைரக்டரோட பையன், ஏதாவது ஒண்ணுனா என்ன ஆகுறது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பெயின் வருது. ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, பேக் பெயின் வந்து கிட்னியோட பேக் பெயின் வந்து ஹெவியாகுது. அந்த அட்டம்ப்டும் சேருது. 2 செலவு டாக்டர்ஸ் குழம்புறாங்க. 48 வயசுல இப்படி ஒன்று வந்திருக்கு தம்பிக்கு, என்ன பண்ணலாம்? கலந்து ஆலோசனை பண்ணி வழியே இல்லை, பைபாஸ் பண்ணியே தீரணும் கண்டிஷன் வருது. டாக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க. மோசமான கண்டிஷன், நீங்க ஓகேனா நாங்கள் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. வேற வழியே இல்லை, ஏன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. ஸோ டாக்டர் சொல்றதா முடிவு, வேற வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்றாங்க, பைபாஸ். ஸோ கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆப்ரேஷன், சரிங்களா? ஆப்ரேஷன் முடிஞ்சா அவர் வந்து உயிரோட வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாத கண்டிஷன். அதனால் ஆப்ரேஷன் நடைபெறுது. இவங்க எல்லாமே ஒத்துழைப்பு தான் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. டாக்டர்ஸ் மிராக்கிள்ன்றாங்க. இந்த சினிமா டைலாக் ரூம்ல திஸ் இஸ் மிராக்கிள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த சமூகம் அதாவது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் அப்படி டாக்டர் சொல்லி காப்பாற்றப்பட்டார். ஒரு 15 நாள் ஐசியூ இருந்ததுக்கு அப்புறமேலு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீங்க அப்பப்போ செக்அப் வாங்க, உடல்நிலையை பார்த்துங்க, எந்த விஷயத்தை கவலைப்படாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. நேரம் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலும் பார்த்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட அதாவது உடல்நிலை வந்து மோசமான கண்டிஷன்ல இருந்துட்டு வந்துட்டா கூட உடனே ஃபோன் எடுக்கிறார். அவர் தெரிஞ்ச தயாரிப்பாளர் பூரா வந்து ஃபோன் அடிக்கிறார். ஸோ ஹீரோக்களுக்கு ஃபோன் பண்றாரு. நான் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன், டோட்டல் ரெக்கவரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ஒரு கதை உருவாக்கியிருக்கேன், ஃபைனல் பண்ணியிருக்கேன், நம்ம பேசுவோம்மா, நான் அடுத்து படம் பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து வரிசையான படம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி டென்ஷனோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபோன் மேலே ஃபோன் அடித்தார்.
சரிங்களா? ஸோ ஒரு ஃபோன் மேல ஃபோன் பேசுறாரு சார். மற்றவங்க எல்லா பேருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன மனோஜ் உடனே சரியில்லாம நீ வந்திருக்கிற, இப்போ நீ எதுக்கு இந்த அளவுக்கு நீ எமோஷனல் ஆகுற, நீ நல்லபடியா ரெக்கவரி வா பாப்போன்னு வந்து பேசுறாங்க. பேசுறதோட சரி, ஆனால் அவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா மனோஜுக்கு மிகப்பெரிய லைஃபையும் கொடுத்துருக்கலாம், விட்டுருவாங்க. ஸோ இந்த உடல்நிலை சரியில்லாமலும் அவருடைய எஃபோர்ட் 24 ஹவர்ஸும் சினிமா மேலேயே போகுது. அடுத்து நம்ம என்ன இந்த கதையை எப்படி உருவாக்கும். அவர் அவ்வளோ பெரிய மேஜர் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தது கூட கேர் பண்ணலங்க. அவர் கிரிட்டிக்கல் ஒரு பொசிஷன், பட் தெம்பாவுக்குற தைரியமா பேசுறார். அவருக்கு அவரே ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிறார். 25 வருட மிகப்பெரிய போராட்டத்தில் தூக்கி அடிக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நீங்க போனீங்கன்னா இந்த சம்பவம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அவர் உடல்ல ஏன் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உள்ள போனோம்னா 2023 ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. சரிங்களா? அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து சுசீந்திரன் கொடுக்குறாரு. ஸோ டைரக்ஷன்ல டைரக்ட் பண்றாரு. அந்த படப்பிடிப்பு சம்பவத்துல அது அடிக்கிற வெயிலையும் மலையிலையும் அவுட்டோர் ஷூட்டிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு, எஃபர்ட் போடுறாரு. ஏன்னா இந்த படம் கிடைச்சிருக்கு, இதுல நம்ம வந்து யாருங்க அதை காமிக்கணும். ஃபுல் எஃபர்ட் போடுறாரு. சாப்பிட்றது கிடையாது, வெறும் வெறும் டீ காஃபி தண்ணி பிஸ்கட், இப்படியே அவருடைய பொழுது போகுது. இதுக்குள்ள சினிமாவில் ஒரு சின்ன இந்த ஃபிளாஷ்பேக் வர்றது மாதிரி இந்த படப்பிடிப்பில் அவர் பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஆனால் அவர் யார்ட்டையுமே ஃபோக்கஸ் பண்ணல, யார்ட்டையுமே சொல்லலை. காரணம் என்னங்கன்னா ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை மட்டும், அசோசியேட்டை மட்டும் வந்து டிஸ்கஷன் பண்றாரு. அது ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சதுனால அவர் ஷாக் ஆகிறாரு. என்ன சார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து மனோஜ் மறைக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய உடல்நிலை மோசமான கண்டிஷன்ல அந்த படப்பிடிப்புல இருக்கு. அதையும் பொருட்படுத்தாம ஷூட்டிங் போறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பெரிய ப்ரொடியூசர்லாம் தரல, இதை நான் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஓட்டத்திலே போறாரு. அவர் என்ன சார் ப்ராப்ளம், ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க, டல்லா இருக்கீங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து கேட்கும் போது தான் ஒரே ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டார். அந்த ஷூட்டிங் படப்பில் நடக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? யூரின் போறது கஷ்டம், வீக்கம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அவர் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு மூச்சு விடுறது சிரமம், சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட்டா மூச்சு வாங்கும், தூக்கம் வரும், இவ்வளோ மயக்க வர்றது மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயங்களை பொருட்படுத்தாம தூக்கி அடிச்சுட்டு இதை யார்த்தையுமே வெளியில காட்டிக்கல. அவர் பணம் போட்டு பண்ற ப்ரொடியூசருக்கு சொல்லலை, நடிச்ச ஆர்டிஸ்டா சொல்லலை. ஏன்னா ஒரு டைரக்டர் பேசில் இப்படி ஆச்சுன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, பணம் லாஸ் ஆகும், என்னால ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது, நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு முழு மூச்சா அந்த ஷூட்டிங்ல ஒர்க் பண்றாரு சார். டே நைட் ஒர்க் பண்றாரு ஃபுல் போட். அந்த படப்பிடிப்புல கொஞ்சம் நிப்பாட்டிட்டு தன்னுடைய உடல்நிலையை பார்த்திருந்தாரு அப்படின்னா இந்த உயிர் போயிருக்காது இன்னைக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க இந்த சினிமாவுக்கு நான் உயிரை கொடுப்பேன், அதை செய்வேன், வானத்துல இருந்து குதிப்பேன்லாம் சொல்றாங்களே, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு தயாரிப்பாளர்கிட்டயோ டைரக்டர்கிட்டயோ போய் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, 1000 ரூபாய் தரையமாங்க, 2 நாள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இதுதான் சினிமா இதுதான் சினிமா. நிஜமே கிடையாது சார், நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், அது ஒரு சினிமா கதை தான் அது. ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா வந்து அது மனோஜ் வாழ்ந்துருக்காரு. நம்மளால பாதிக்கப்படக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன் உடல்நிலையை வந்து அப்படியே மறைச்சு அதில் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. படத்தை முடிச்சு கொடுக்குறாரு, படம் ரிலீஸ் ஆகுது, படம் பேர் வருது. இந்த ஒரு கண்டிஷன் மோசமாகும்னா டக்குன்னு உடல் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துறாரு. படுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளத்தோட கொஞ்சம் சேர்ந்து ஹார்ட் ப்ராப்ளம் வேற வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணும். டாக்டர் ஷாக், இதுவே மேஜர் ப்ராப்ளம் ஐயா, ஏன் நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கல, வரல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வாழ்வையே மாத்துறாங்க. சரிங்களா? ரொம்ப ரெண்டும் சேர்ந்து மனோஜ் வந்து அப்படியே கமுக்குது. இதுக்கும் மீண்டு அவர் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி வீட்டுக்கு வர்றாரு. எல்லாருக்கும் ஃபோன் மேல ஃபோன் போட்டு ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் பேசிட்டு இருக்காரு. இதற்கு இடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற பண்ணை வீடு வந்து ரெடி பண்ண சொல்றாரு. காரணம் என்னன்னா இந்த 4 செவத்துக்குள்ளேயே நான் இருந்துட்டு ஒரே டென்ஷனா இருக்கு, நான் புது கதையை உருவாக்கிட்டேன், இந்த கதையில உருவாக்குறதுக்கு பண்ணை வீட்டை ரெடி பண்ணினீங்க, அங்க இருக்கிற தோட்டம் இயற்கை, ஏன்னா அங்கே தானே பிறந்து வந்து அப்படி சுகமா வாழ்ந்தவர். ஸோ அங்கே போனா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. அவர் தகவல் சொல்றாரு, பண்ணை வீடு மனோஜுக்கா ரெடியா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்றைய காலையில வந்து பாரதி ராஜாவும் வந்து பத்தலகுண்டு போறதாக ஒரு தகவல் வருது. நானும் இங்க போய் இருக்கேன். ஸோ பையன் உடல்நிலை தேறி நல்லா வந்துட்டான்ற தகவல் எனக்கு வருது, ரொம்ப சந்தோஷம். அவனும் இங்கே போட்டோம் இருக்கட்டும், நானும் வத்தலகுண்டுல போய் இருக்கிறேன், தேவைன்னா சந்திச்சுக்கிறோம் நாங்க அப்படிங்கிற பாரதி ராஜும் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ காலையில தான் சொல்றேன், அன்றைய மாலை இறக்குறாரு, நீ காலையில வந்து பாரதி ராஜு சொல்றாரு. பாரதி ஊருக்கு போறதுக்கு கார்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர். ஓகேங்களா? அப்பதான் என்ன சொல்றாரு, மனோஜும் நான் பண்ணை விட்டு ரெடி பண்ணுங்க, நான் இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காடுறேன், உட்காந்துனா கதையை வந்து நான் ஃபுல்லப் பண்ணிடுறேன், நான் ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கேன், மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அதை வந்து நான் வந்து பேப்பர்கள் ரெடி பண்றேன்ற விஷயத்தையும் ஒரு கன்வே பண்றாரு. இந்த அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா வேற எந்த ஒரு மனிதனுமே கேரே பண்ண மாட்டான் சார்.
மயிரேன்னு போச்சுன்னு தூக்கி போட்டு போய் எங்க வெளிநாட்டிலேயோ ஆக்டர்ஸ் இப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவர் வந்து தன்னுடைய உடல் உயிர் எல்லாமே இந்த சினிமாக்காக, ஸோ இந்த மண்ணுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது சினிமாக்காக அப்படின்னு சொல்லி அவர் அதையும் பொருட்படுத்தாம எல்லாம் தூக்கி போட்டு டாக்டர் சொல்ல அட்வைஸை ஏற்றுக்கிட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஃபோன் அடிச்சு பேசி நான் பண்ண வீட்டுக்கு போறேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன், முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்றாரு. அவருடைய நெருங்கிய சில ப்ரொடியூசர்களுக்கு சொல்றாரு. சரிங்களா, ஒரு 5 ப்ரொடியூசர் ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்க. நல்லது கெட்டது அவங்க தான் அட்வைஸ் பண்றது பேசுறது எல்லாமே பாரதிராஜ் டீம் மனோஜ் டீம் சரி அவர்கிட்ட தான் பேசுறாங்க. அவங்களும் நேரடியாக போய் மனோஜை பார்த்து பேசிட்டு வர்றாங்க. மத்தியானம் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் நான், அதை இப்பவும் சொல்றேன் நான். எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. மனோஜ் ஹாப்பியா இருக்கார். அவர்களுக்கே மனோஜ் நல்லா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீ பண்ண வீட்டுக்கு போ, நீ ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நீ பண்ணு, நாளைக்கு எது ஒன்றா நல்லது நடக்கும், உனக்கு பிரச்சனையே கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் ஓகேன்னு அட்வைஸ் பண்றாங்க. மனோஜும் வேணாம், முடிஞ்சது யாருமே பேச வேண்டாம், நான் இப்போ தெளிவா இருக்கேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு போறதா ஒரு விஷயத்த சொல்றாரு. பண்ண வீடு ரெடியா, பண்ண வீட்டுக்கு போகலான்னு வந்து ரெடி பண்ணி பீஸ்ஃபுல்லா இருக்காரு. ஒரு 4-4.5 மணி அளவுல மைண்டு கொஞ்சம் அதை ஃப்ரீ ஆகுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இயற்கை அதை விட்டு தரல அவருக்கு. ஸோ அன்னைக்கே வந்து ஒரு விஷயத்த தன்னுடைய உடல் தான் பெருசு, சினிமா அப்புறம் பார்த்து சொத்து நிறைய இருக்கு அனுபவிச்சுட்டு போயிடலாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா, சொத்தலான பிள்ளை என்னுடைய லட்சியமே இதுதான், என்னுடைய பயணமே தான் சினிமா சினிமா சினிமா. சினிமாவுக்காக உயிரை உடல்னு சொன்னவங்க நிறைய பேர் யாரும் கிடையாது. சினிமாவுக்காக நான் என்னுடைய உயிர் உடல் எல்லாமே அப்படின்னு சொன்னாரு. இந்த வாக்கு வந்து ஒரு 6-6:30 மணிக்கு பழிச்சிருச்சு. ஸோ அப்படியே பேசிட்டு நல்லபடியாக இருந்தவர் திடீர்னு திரும்பி ஒரு அரெஸ்ட் ஆகுது. ஹார்ட் அரெஸ்ட் ஆகிட்டு இம்மிடியட் நம்ம விட்டு எல்லாமே பிரிஞ்சு போறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சார் சினிமாவுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன ஒரு லிஸ்ட் நிறைய பேர் கிடையாது. ஆனால் என்னுடைய உடல் உயிர் எல்லாமே சினிமாக்கான்னு சொல்லி அதனுடைய வாழ்க்கையை அனுபவிச்சவர். சொத்துக்கள் நேரம் இருந்தாலும் அனுபவிக்காம தேவையில்லைன்னு தூக்கி போட்டு சினிமான்னு வந்து வந்த அந்த மனோஜ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். பட் இந்த சினிமாவுக்கு உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிறதா உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நிறைய பேர் சினிமாவில் வந்து இயற்கையானவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சினிமாவுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு லிஸ்ட்ல யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஸோ கமெண்ட் செக்ஷன் வேணா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய நேரில் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சினிமாவுக்காக இந்த மனோஜ் மாதிரி தன் உடலையும் உயிரையும் கொடுத்தவர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் பேரோடு நீங்கள் பதிவு பண்ணுங்க. அதை நானும் தெரிஞ்ச ஒரு வாய்ப்பாக எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையவே கிடையாது. மனோஜ் ஒரே ஒரு மனிதர், இத்தனை சொத்துக்கள் அதிகம் இருந்தோம், அவ்வளோ வாரிசு, அதாவது பாரதி ஒரே வாரிசு தான், சொத்துக்கள் இருக்கு, நான் சினிமா தான் ஃபேஷன் லைஃப் அப்படி நினைச்சு அவ்வளோ கிரிட்டிக்கல் பொசிஷன்லேயே வந்து சினிமா பற்றியே பேசி அந்த சினிமா தான் மூச்சுன்னு கடைசி பேச்சு வரைக்கும் சினிமா பற்றியே பேசிட்டு உயிர் பேருக்கு அவர். ஸோ சினிமாவுக்கு உயிரை விட்ட இந்த மனோஜ் அவர் இந்த நேரத்தில் வந்து நம்ம நினைக்கணுங்கிறது வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல சார். எல்லோராலுமே அப்பா என்ற அந்த அழகான வார்த்தையை சொல்லி மரியாதை அழைக்கப்பட்டவர் பாரதிராஜா அவர்கள். ஸோ எல்லாருக்குமே ஒரு தந்தை மாதிரி, ஸோ வழிகாட்டியா இருந்தவர். நிறைய பேருடைய வரவுகளுக்கு அவர் தான் முன்னோடியா இருந்தவர். ஸோ சினிமாவுடைய காட் ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்லலாம். அப்படி வந்து மரியாதை அழைக்கப்பட்ட அந்த பாரதிராஜா அவர்களுடைய அந்த பையன் மனோஜ் அவர்களுக்கு யாராவது ஒரு ப்ரொடியூசர் அப்பாப்பான்னு சொல்றீங்க, மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா, மனோஜுடைய திறமை இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு தயாரிப்பாளர் இல்லை ஒரு நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஸோ கமலஹாசன்லாம் திருப்பி போட்ட ஒரு சிவப்ரோஜாக்கள்ல ஸோ உலகம் பூரா இருக்காங்க. ஏன்னா யாராவது ஒரு நடிகர் மனோஜ் கூப்பிட்டு கேமியோ ரோல் பண்றா, நீ அண்ணன் கேரக்டர் பண்றா, வில்லன் கேரக்டர் பண்றான்னு ஒரு கேரக்டர் கூட கொடுத்துருக்கலாம். பட் ரெண்டாவது அவர் வீட்டை சுத்திலுமே எல்லா பேருமே இருக்காங்க, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. மிஞ்சி போனா சென்னையில் 10 கிலோமீட்டர் சார் வீடு, ஒரு வீடு நினைச்சிருந்தா பார்க்கலாம், கூப்பிடலாம், பேசலாம். ஆனால் மனோஜ் உயிரோடு இருக்கும்போது யாருமே கண்டுக்கல. ஹாஸ்பிட்டலில் 15 நாள் சீரியஸாக இருக்கும் போதும் போய் ஒரு பார்வை பார்க்கல. இறந்ததுக்கு அப்புறம் வரதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக வந்துட்டு போய் பார்த்துட்டு பாரதிராஜாக்கா வந்தோம், நாளைக்கு வரலன்னா ஒரு கேள்வி வரும் இல்லையா, என்னையா நீ பாரதிராஜா அப்பான்னு சொன்னீங்க, காட்ஃபாதர்னு சொன்னீங்க, பையன் இறந்து கூட வரலன்னு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்ததா நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரதியோட பையன் மனோஜுக்கு வந்து திரையுலகம் நினைச்சிருந்தால், தயாரிப்பு நினைச்சிருந்தால், இந்த ஹீரோக்கள் நினைச்சிருந்தால் கண்டிப்பா ஒரு படம் கொடுத்துருக்கலாம். தன்னுடைய மூச்சு பூரா சினிமான்னு சொன்ன அந்த மனிதனை இந்த மூச்சை விட வச்சிருக்கலாம். ஸோ அவர் வாழ்ந்திருப்பார், இன்னும் கொஞ்ச நாள் மனோஜ் வாழ்ந்திருப்பார், அவரோட லட்சிய பயணம் கண்டிப்பா தொடர்ந்திருக்கும். ஆனால் பட் எதுவுமே பண்ணலை. ஸோ இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் பேசுறாங்க, அவர் அப்படிங்க இப்படிங்கன்னு பேசுறாங்க, அதெல்லாம் விட்டுருவோம், தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு பேசி 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை, போய் சேர்ந்தார். இந்த ஒரு நல்ல மனிதனோட ஆத்மா சாந்தி அடையணும். இனிமேல் இந்த மாதிரி மனோஜ் உருவாகிறதுக்கு யாருமே வந்து தயவுசெய்து வழி கொடுத்துறாதீங்க. திறமையர்களை கூப்பிடுங்க, பேசுங்க, வாழ்க்கை கொடுங்க. இந்த வீடியோ நான் வந்து பதிவு பண்றதே மனோஜுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது கிடையாது, அஞ்சலி செலுத்துறதும் கிடையாது. மனோஜ் வந்து என்னுள்ள இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அதாவது அவருடைய வந்து இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன், அவர் பட்ட அவமானத்தை வெளிப்படுத்துறேன், அசிங்கத்தை வெளிப்படுத்துறேன், அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துறேன்.
மனோஜ் என்ற அது மனிதன். ஸோ அந்த சிறந்த ஒரு ஆளை பற்றின விஷயங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய குரலாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். நான் எதுவும் பேச நான் விரும்பலை. இந்த மாதிரி மனோஜ்ன்ற பல பேரை வந்து தமிழ் திரையுலகம் வந்து இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் கன்வே பண்ணுறேன் சார். ஸோ தயாரிப்பாளரும் வந்து ஹீரோக்களும் சரி, நீங்கள் எவ்வளோ கோடிகள்லாம் வாங்குறீங்க, கோடிகள் செலவு பண்ணுறீங்க, திறமையானவர்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு தாங்கன்னு சொல்கிறேன். மனோஜ் கொடுத்திருந்தால் அது பாரதிய ஜனதா பையனுக்கு கொடுத்த ஒரு பெருமை உங்களுக்கு பெருமை இருந்திருக்கும். இல்லை. ஸோ மனோஜுடைய பார்வையில் அவருடைய குரலாக தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம் சார்.